இரண்டாவது சூப்பர் ஓவரில் போராடி வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இந்த ரெண்டாவது சூப்பர் ஓவர்ல ரெண்டு டீமுமே பயங்கரமா மோதி இருந்தாங்க, போராடி இருந்தாங்க. இப்ப வெற்றி பெற்றிருக்க அணி பற்றியும் சொல்லுங்க. T20 உலகக்கோப்பை தொடர்ல அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இடையிலான லீக் போட்டி பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பர் ஓவர், அதாவது இரண்டாவது சூப்பர் ஓவர்ல தென்னாப்பிரிக்கா போராடி வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டியை பார்த்தோம்னா முதல்ல தென்னாப்பிரிக்கா தான் பேட்டிங் பண்ணாங்க. முதல்ல தென்னாப்பிரிக்கா பேட்டிங் பண்ணி 6 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் குவிச்சாங்க. அந்த அணியோட வீரர்கள் டிகாக் மற்றும் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருவரும் அரை சதம் அடிச்சாங்க. இதனால 20 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் எடுத்துச்சு. தொடர்ந்து 188 ரன்கள் என்ற ஒரு இலக்கோட ஆப்கானிஸ்தான் அணி பேட் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் அணியில தொடக்க வீரர் குர்பாஸ் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் பவுண்டரி மலை பொழிஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியா தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் அவர் பதம் பார்த்தாரு. அவரோட அதிரடி அரைசதத்தால ஆப்கானிஸ்தான் இலக்கை நோக்கி பயணிச்சு இறுதி ஓவர்ல பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஓவர் ரபாடா தான் வீசினாரு. ரபாடா அந்த ஓவர்ல 2 நோபால்களை வீச போட்டியானது ரெண்டு சைடு மாறி மாறி இறுதியில போட்டி சமன்ல முடிஞ்சு ஆப்கானிஸ்தானும் 187 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. இதனால போட்டி சூப்பர் ஓவருக்கு போனுச்சு. சூப்பர் ஓவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா த்ரில்லிங்கா தான் நடந்துச்சு. முதல்ல நடந்த சூப்பர் ஓவர்ல பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் சிறப்பா பவுண்டரி எல்லாம் அடிச்சு 17 ரன் எடுத்தாங்க. தொடர்ந்து 18 ரன் இலக்கோட சூப்பர் ஓவர்ல தென்னாப்பிரிக்கா விளையாண்டாங்க. தென்னாப்பிரிக்காவும் பார்த்தோம்னா அந்த சூப்பர் ஓவர்ல சிறப்பா ஆடி அவங்களும் 17 ரன் தான் அடிச்சாங்க. இதனால சூப்பர் ஓவர் சமன்ல முடிஞ்சு. பொதுவா பார்த்தோம்னா ஐசிசி விதிகள் படி சூப்பர் ஓவர் சமன்ல முடிஞ்சா திரும்பி வெற்றி கிடைக்கிற வரைக்கும் திரும்பி சூப்பர் ஓவர் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஐசிசி விதி. இதன்படி போட்டியானது இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு போச்சு. இரண்டாவது சூப்பர் ஓவர்ல தென்னாப்பிரிக்கா ரன் மழை பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மில்லர் 2 சிக்ஸ் அடிக்க, ஸ்டப்ஸ் 1 சிக்ஸ் அடிச்சாரு. இதனால இரண்டாவது சூப்பர் ஓவர்ல தென்னாப்பிரிக்கா 23 ரன் அடிச்சு. இதனால இரண்டாவது சூப்பர் ஓவர்ல ஆப்கானிஸ்தானுக்கு 24 ரன்கள் அப்படின்னு ஒரு கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து இரண்டாவது சூப்பர் ஓவர் ஆப்கானிஸ்தான் விளையாண்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம்னா முகமது நபி ஓபனரை களமிறங்கினாரு. அவர் முதல் பந்தை டாட் வைக்க, இரண்டாவது பந்தை கேசவ மகாராஜா வீசின இரண்டாவது பந்தில் ஒரு ஆட்டம் இழந்தாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த பந்துக்கு தொடக்க வீரரான ஆப்கானோட தொடக்க வீரரான குர்பாஸ் களமிறங்கினாரு. அவர் இறங்குறப்ப 4 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. தொடர்ச்சியா பார்த்தோம்னா அவர் 3 சிக்ஸர்களை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல பறக்க விட்டாரு. இதனால போட்டி திக்னு ஒரு பரபரப்பும் பதட்டத்தோடையுமே நடந்துச்சு. இறுதியில பார்த்தோம்னா கடைசி ஒரு பாலுக்கு சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த கடைசி பால்ல குர்பாஸ் ஆட்டம் இழக்க இந்த போட்டியில 4 ரன்கள், அதாவது இரண்டாவது சூப்பர் ஓவர் 4 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு சூப்பர் ஓவர் மூலமா தென்னாப்பிரிக்கா போராடி ஜெயிச்சிருக்கு. குறிப்பா இந்த போட்டியில பார்த்தோம்னா 2 அணிகளுமே அந்த ஒரு அழுத்தமான சூழல 2 அணிகளுமே ஒரு தடுமாற்றத்தோட விளையாடுறதால போட்டி ரொம்ப விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம திக்னு ஒரு பதட்டமான இதுல நடந்துச்சு. இறுதியில தென்னாப்பிரிக்கா போராடி வெற்றியை வசப்படுத்தி இருக்கு. இதுல நம்ம இன்னொன்னு கவனிக்கணும். வழக்கமா தென்னாப்பிரிக்கா அணி பதட்டமான சூழல அதை கையாள தெரியாது, சொதப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆல்மோஸ்ட் இந்த போட்டியில அவங்க அதே தான் பண்ணாங்க. ஏதோ கடைசி ஓவர்ல கடைசி ஒரு பந்துல குர்பாஸ் ஆட்டம் இழக்க தென்னாப்பிரிக்கா போராடி இந்த போட்டியில வசப்படுத்திருக்கு. T20 உலகக்கோப்பை தொடர் சூடு பிடிச்சிருக்கு இந்த போட்டி மூலமே சொல்லலாம். பாலாஜி, இப்ப 2 அணிக்குமே கண்டிப்பா அந்த பிரஷர் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா எந்த தருணத்துல இந்த போட்டி அப்படிங்கிறது கைமாறுச்சு, அதை பத்தியும் சொல்லுங்களேன். நிச்சயமா இந்த போட்டி பார்த்தோம்னா 188 ரன்கள் இலக்கு ஆப்கானிஸ்தானுக்கு தென்னாப்பிரிக்கா நிர்ணயிச்சிச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு தொடக்க வீரர் குர்பாஸோட அதிரடி ஆட்டத்தால ஆப்கானிஸ்தான் அந்த இலக்கை நோக்கி டிராவல் பண்ணாங்க. இறுதியில அந்த அணி விக்கெட்டுகளை இழந்துச்சு. கடைசி ஒரு ஓவருக்கு 13 ரன் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அந்த கடைசி ஓவரை பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவோட முன்னணி வேகப்பந்து வீச்சல்னா ரபாடா தான் வீசினாரு. அவர் ஃபர்ஸ்ட் பாலே இத்தனைக்கு 9 விக்கெட்டுகள் அந்த இழப்பு இழந்து ஆப்கானிஸ்தான் இழந்துச்சு. கடைசி ஓவர்ல ஆப்கானுக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ரபாடா விக்கெட் எடுத்தாரு. ஆனா அந்த பால் பாத்தீங்கன்னா நோ பாலா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நூர் முகமது அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூட ஐபிஎல் தொடர்ல விளையாடுற அவரு அடுத்தடுத்து சிக்ஸர்கள் அடிக்க போட்டி திரும்பி ஆப்கானிஸ்தான் பக்கம் போச்சு. தொடர்ச்சியா பார்த்தோம்னா 4வது ரபாடா வீசின கடைசி ஒரு 4வது பந்துல நூர் அகமது எதிர்பாராத விதமா ரன் அவுட் ஆயிட்டாரு. இதனால போட்டி 187 ரன்களுக்கு டை ஆச்சு, அதாவது சமன்ல முடிஞ்சிச்சு. ஐசிசி விதிகள் படி ஒரு போட்டி சமன்ல முடிஞ்சா அடுத்து சூப்பர் ஓவருக்கு போனோம். அதன்படி சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவர்ல 2 அணிகளும் 17 ரன் அடிக்க திரும்பி இரண்டாவது சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்பட்டு இப்ப இந்த போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா போராடி ஜெயிச்சிருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.